ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்றதை பற்றி ஒரு லைவ் ட்ரேட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே கீழே டவுன் ஆச்சு. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிஃப்டி வந்து 40 பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது, பேங்க் நிஃப்டி வந்து 21 பாயிண்ட்ஸில் டவுனில் இருக்குது காட்டுது. பட் ஆக்சுவலாக இது வந்து ஸ்பாட் மார்க்கெட்னு நாங்கள் ஸ்பாட் மார்க்கெட்னா என்ன, ஃபியூச்சர் மார்க்கெட்னா என்னன்றது ஆப்ஷன் ட்ரேடருக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் டூ திங்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிறது மேலே பாருங்கள் டாப்பில். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் காட்டுறேன், அண்ட் நிஃப்டிலையும் காட்டுறேன். அதை டச் பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் 23,650 போயிட்டுருக்கு. சார்ட் இருக்குது, சார்ட் ஓடிட்டுருக்கு. ஓகே, ஸோ டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸில் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ மேலே பாருங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்றது ரைட் சைடில் இருக்குது. ஸோ நான் அதில் ஃபியூச்சரை டச் பண்ணுறேன். இந்த எல்டிபி ப்ரைஸை பார்த்துங்க ஒரு வாட்டி, 23,650. நான் ஃபியூச்சர் டச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ 23,732 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 730 தான் ஆக்சுவலாக ஃபியூச்சர் ப்ரைஸு. ஸோ இதுக்கு முன்னாடி 600 சம்திங் இருந்தது ஸ்பாட் மார்க்கெட்டு. நான் திருப்பியும் ஸ்பாட் டச் பண்ணுறேன், ஸ்பாட் ரேட் வரும் பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இதுதான் நான் சொன்னேன். ஸோ எப்பவுமே ஒரு ஆப்ஷன் ட்ரேட் பண்ண போகிறேன்னா ஃபியூச்சர் ப்ரைஸை தான் நீங்கள் பார்க்கணும் நிஃப்டியில். ஸோ அதிலேருந்து அதோட சார்ட்டை வச்சு நீங்கள் ஆப்ஷனில் மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்றதை ப்ரெடிக்ட் பண்ணணும். இது புரிஞ்சுதா? இப்போது நான் பேங்க் நிஃப்டிக்கு வரேன். பேங்க் நிஃப்டி பாருங்கள் 50,300 இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஃபியூச்சர் கிடையாது, இது ஒரு ஸ்பாட்டு. ஸோ மேலே ரைட் சைட் ஆப்ஷன் இருக்குது, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை பாருங்கள். இப்போது ஃபியூச்சரோட ரேட்டு பாருங்கள் 50,500 இருக்குது. பட் ஸ்பாட் வந்து 50,300. ஸோ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குமே 200 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஸ்பாட் மார்க்கெட் பார்க்காம ஃபியூச்சர் மார்க்கெட் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் எதில் பண்ணுறீங்கன்னு. ஸோ இதில் வந்து கீழே மார்க்கெட் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இன்னியோட டே லோ ஹையிலேருந்து மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டே இருந்தது. மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகுன்றது கான்ஃபிடென்ட்டாக நம்ம யோசித்தோம். ஸோ அதனால் ஒரு ட்ரேட் எடுத்தோம். ஸோ அட் த டைம் வந்து என்ன அப்படின்றதுலையும் நான் சொல்கிறேன், இதில் எனக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சுன்றதையும் சொல்கிறேன். இது வந்து ஃபியூச்சரு. ஸோ நான் ஃபியூச்சர் இங்கே ஆட் பண்ணிவிட்டேன், ஃபெப்ரவரி கான்ட்ராக்ட்டு அண்ட் ரெண்டுமே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. அண்ட் ஐ எம் கோயிங் டு ஆப்ஷனில் வந்து 300 ஸ்ட்ரைக்கு, 400 ஸ்ட்ரைக்கு அண்ட் 500 ஸ்ட்ரைக்கு. ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணேன். கால் புட்டு, கால் வந்து சிஇ, புட்டுனா பி. ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டியில் ஒரு 9:49க்கு நான் 9:25க்கு ஆர்டர் பண்ணேன் 10 லாட்டு. ஓகே, அதே மாதிரி அது வாங்கினோடனே ஒன்றும் மார்க்கெட்டில் மேலெலாம் போகல, கீழே தான் போச்சு. நல்லா எனக்கு அரௌண்ட் ஒரு 5,000 to 6,000 ருபீஸ் வரைக்கும் லாஸ் வந்து. அப்போது நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப நேரமாக ஃபியூச்சர்ஸில் பார்த்தா 90,400க்கும் 500க்கு நடுவுலேயே மார்க்கெட் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே இருந்தது, ஒரு லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாக. ஸோ அப்போ நான் சார்ட் ஓப்பன் பண்ணி இமீடியட்டாக ஃபியூச்சரில் எந்த பக்கம் நிற்கிது மார்க்கெட்டு, 400ல் எந்த ரேஞ்சில் இருக்குது மார்க்கெட், 400 to 500 இல்லை 200 to 300 பார்க்கும்போது 400 to 500 ரேஞ்சில் இருந்தது. அப்போது நான் என்ன பிளான் பண்ணேன்னா, மார்க்கெட் வந்து மறுபடியும் ஆப்ஷன் சார்ட்டோ ஆப்ஷன்ஸ் ப்ரைஸை போய் பார்த்தேன், அந்த 50,300 ஸ்ட்ரைக்கு. அப்போ மார்க்கெட் வந்து 400ல் இருந்தது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 400 இருந்தது மார்க்கெட். 50,400 to 450 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்போது மார்க்கெட் 500லேருந்து ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக 50 பாயிண்ட்டாக குறைஞ்சது. அப்போது எனக்கு வந்து 300 ஸ்ட்ரைக் வந்து நல்ல மூவ்மெண்ட் ஆகும்னு தெரிஞ்சுது. ஏன்னா அதில் தான் டெல்டா, காமா எல்லாமே இருக்குது. ப்ளஸ் நமக்கு ஆப்ஷன் தீட்டா வந்து அவ்வளோ சீக்கிரம் கரையாது. ஏன்னா இதுவே வந்து 51,000ல் நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து சீப்பாக இருக்கும். பட் என்னென்னா அதில் டெல்டா, காமா எஃபெக்ட் இருக்கிறது பதிலாக தீட்டா டிகேன்னா என்னென்னா, உங்களுக்கு ரொம்ப நேரம் மார்க்கெட் ஹோல்ட் ஆயிடுச்சுன்னா ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஷனில் இந்த 3 கேரக்டரும் வந்து ப்ளே பண்ணும், அதாவது டெல்டா, காமா, தீட்டா, டிகே. ஸோ தீட்டா டிகேன்றது என்னன்னா, மார்க்கெட் ரொம்ப நேரமாக நிற்கிது, ஒரே இடத்துல இருக்குது, மூவ் பண்ணாமல் அப்படின்னா இந்த தீட்டா வந்து என்னென்னா டெல்டா, காமாவுக்கு பதிலாக தீட்டா வந்து ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா ப்ரீமியம் ஓவராக மெல்ட் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது எமோஷனாக. ஸோ நம்ம வந்து வாலடைல் ப்ளஸ் மொமெண்டமாக தான் கேப்சர் பண்ண போகிறோமே தவிர, இந்த டெல்டா, காமா, தீட்டா எல்லாம் நம்மளை வந்து எமோஷனாக பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 900 ஆப்ஷன்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ அப்போ 900 ருபீஸ் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு லாட் வந்து 30, லாட் சைஸ் வந்து 30னா நமக்கு 27,000 ருபீஸ் வேணும். ஸோ ரஃப்லி 30,000 ருபீஸ் நமக்கு இருந்தால் தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அப்போது நம்ம ஒரு 10 லாட்டு பண்ணோம், 3 லட்சம் ரூபாய் வேணும். ஸோ நான் என்ன பிளான் பண்ணால், ஓகே வி டெப்ளாய் த 3 lakhs இன் திஸ் ட்ரேட், 10 லாட்ஸ் வாங்குகிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் கீழே வருது, நல்லா கீழே வருது,
900 கீழலாம் வருது. ஸோ நான் 925 வாங்கினதுக்கப்புறம் 890 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து 949 நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போது 50,300ஓட ஸ்ட்ரைக் ஆப்ஷன் காட்டுறேன். ஆப்ஷன்ஸில் போயிட்டு நான் டச் பண்ணுறேன். இப்போ இங்கே ஓப்பன் ஆகுது. நான் 50,300 வாங்கியிருக்கேன். இந்த சைடு கால், லெஃப்ட் சைடில் கால், ரைட் சைடில் புட்டு. ஓகே. ஸோ இந்த பக்கம் பாருங்கள் 931.35 இருக்கு இல்லையா, அது வந்து கால். 734.50 இருக்குது, இது வந்து புட்டு. ஸோ நான் 50,300 தான் எடுத்தேன். மார்க்கெட்டு அப்போ வந்து ஃபியூச்சரே வந்து 50,400 தான் ட்ரேட் ஆனது. இது எவ்வளோ லோ வந்திருக்கு பாருங்கள் நீங்கள். நான் லோயர் டைம் ஃப்ரேமில் இன்னும் செட் பண்ணுறேன். 3 மினிட்ஸில் செட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 949க்கு நம்ம ஆர்டர் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம வாங்கினதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ இந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கோம். ரைட், 45 to இந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த கேண்டிலோட லோவில் வாங்கியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 920, நம்ம 925ல் வாங்கியிருக்கோம். க்ளோஸ் 920, 903. பட் இந்த ரெட் கேண்டிலோட லோ பாரு, வாட் வாஸ் லோ 896.90. ஸோ இவ்வளோ லோ வரும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் 7,000 ருபீஸ் லாஸ் வருது. பட் ஐ நோ தட் மார்க்கெட் வந்து இது வந்து ஒரு டெல்டா காமா எஃபெக்ட். அந்த ப்ரீமியம் வந்து 800 to 900 வரும்போது காமா எஃபெக்ட் தான். பட் ஆக்சுவலாக சார்ட்டில் ப்ரைஸ் வந்து கீழே வரவே இல்லை எனக்கு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து 400 to 500 ரேஞ்சில் இந்த 400 ப்ரைஸை கட் பண்ணவே இல்லை மார்க்கெட் ரொம்ப நேரமாக. ஸோ எனக்கு இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீல் ஆச்சு. ஓகே, இந்த கேண்டிலில் நம்ம எடுப்போம்னு சொல்லி தான் நான் என்ன பண்ணேன், இந்த கேண்டிலில் எடுத்தேன். 945 முடிஞ்ச கேண்டிலில் எடுத்துகிட்டு இந்த கேண்டிலில் கீழே வந்து, அப்புறம் இந்த கேண்டில், அதுக்கப்புறம் இந்த கேண்டிலில் நான் கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ 10 o'clock மேலே வரும்போது டார்கெட் போட்டு வச்சுருந்தேன். கரெக்டாக மார்க்கெட் க்ராஸ் பண்ணிச்சு, நான் கொடுத்துட்டேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ட்ரேடிங்கில் நாலேஜ் வேணும் கண்டிப்பாக. அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங்கோட பர்பஸ் என்ன தெரியணும். நான் என்ன சொல்லுவேன்னா, ட்ரேடிங்கில் காசு எவ்வளோ போடுறோன்றது ரொம்ப முக்கியம் இல்லை. பட் உங்களுக்கு ட்ரேடிங்கில் என்ன நாலேஜ் இருக்குது, நாலேஜ் இருந்தால் நீங்கள் ஜெயிக்கலாம் கண்டிப்பாக. நாலேஜ் இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நெசசிட்டி இருக்கான்னு பாருங்கள். ஸோ இன்ட்ரெஸ்ட் வேறு, நெசசிட்டி வேறு. இன்ட்ரெஸ்ட்டு சென்ஸ் என்னென்னா, நான் பொறுமையாக படிச்சுக்கிறேன், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, ட்ரேட் லாஸ் பண்ணி கற்றுக்கிறேன், ஒரு 2-3 வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணி கற்றுக்கிறேன்னா அது வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் மார்க்கெட்டில் நான் டெய்லி 1000 2000 பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தட் இஸ் நெசசிட்டி. எனக்கு லாஸ் வரக்கூடாதுன்னு நெசசிட்டி. இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. நீங்கள் ட்ரேடிங்கோட எட்ஜை இம்மீடியட்டாக டச் பண்ணணும். எட்ஜு வந்து ஒன்று நீங்கள் மென்டார்கிட்ட ட்ரைனிங் கோர்ஸ் மாதிரி போய் அந்த எட்ஜை வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நிறைய மார்க்கெட்டில் டன்ஸ் ஆஃப் ஹவர்ஸை ஸ்பெண்ட் பண்ணி அந்த எட்ஜை கண்டுபிடிக்கலாம். அது எவ்வளோ மணி நேரம் ஆகும்னு நம்மளால் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இப்போது இந்த ட்ரேடில் பாருங்கள் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிது. இந்த ட்ரேடில் எனக்கு 7,500 கிடச்சிருக்கு இன் ஜஸ்ட் மேட்ரு ஆஃப் 15 மினிட்ஸ். ஸோ நம்ம ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் 5,000 to 6,000 ருபீஸ் கிடைக்குமா, ஒரு 1000 ரூபாவது கிடைக்குமான்னு நீங்கள் யோசிக்கணும். ஸோ இதுதான் நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ எல்லா செக்மெண்ட்லேயும் பண்ண முடியும். பட் உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு இட்ஸ் அப் டு யூ. ஓகே. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு லைவ் ப்ராக்டிக்கலோடு கொடுத்துருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.